மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொலி யாருக்கான காணொலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு யூஜி பண்ணுறதுக்கு ஜப்பானுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை நான் வந்து யூஜி வந்து முடிச்சிருக்கேன், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் வந்து இங்கே பிஜி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன், ஜப்பானில் வேலை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், எந்த ரூட்டில் வந்தால் எனக்கு ஜப்பானில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஒரு காணொலி ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஜப்பானுக்குள்ளே வர்றது அப்படின்றது தெரியாமல் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களில் போயிட்டு மாட்டிக்கிறதுனால, ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எப்படி நம்மளால் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை வந்து சாத்தியமாக்கிறதுக்கு என் பின்னாடி ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது கடினமாக வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிசுனா பேத்வேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் நான் வந்து ஜப்பானில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய மொழியை வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறதன் மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் எப்படி இங்கே வேலை வாய்ப்பை நம்ம தேடிக்க முடியும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு பாதியை வகுத்து கொடுக்கறது தான் என்னோடய கம்பெனியினுடைய முழுமையான ஒரு நோக்கம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மகிட்ட காசு இருக்கும், இன்றைக்கி நம்மகிட்ட நேரம் இருக்கும். அந்த நேரமும் காசும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஒரே டைமில் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஸோ ஒருத்தங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்ககிட்ட நேரம் இருக்காது, ஆனால் காசு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரமும் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டைமும் வந்து இருக்குது, பணமும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தை நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட கேரியரை நீங்கள் வந்து ஜப்பானில் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜப்பான் மட்டும்தான் ஒரு நாடு அப்படின்றதுக்காக சொல்ல வரல. உங்களுக்கு வேறு எதனா நாடு விருப்பம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் அந்த மாதிரிலாம் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ யூஎஸ்னால் உங்களுக்கே தெரியும் நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யூகே நல்லாவே தெரியும் நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கனடாவும் தெரியும், ஆஸ்திரேலியாவும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் பொட்டென்ஷியலில் ஜப்பானுக்கான ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. ஜெர்மனுக்குமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அந்த நாட்டில் இல்லை அப்படின்றதுனால அதை பற்றி நிறைய தகவல்கள் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு அங்கே போகணும்னு விருப்பம் தான் தாராளமாக நீங்கள் அதை கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு மொழியை நம்ம கற்றுக்குறோம், அதை எப்படி நம்ம ஜாபாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நடுவில் என்னென்ன ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கம்பெனி மூலிமா ஒரு எம்பவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ முதல்ல எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானிய மொழியில். ஸோ முதல் படி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பானிய மொழியை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ JLPT ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு N1 அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் லெவல், N5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர் லெவல். ஸோ N5லேருந்து N5, N4, N3 அப்படின்றது இன்டர்மீடியட் லெவல், N2 அப்புறம் N1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ எடுக்க ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு N5, N4 வந்து ஆரம்பத்தில் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். நான் டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜூனில் நடக்கக்கூடிய JLPTயை வந்து டார்கெட் பண்ணி தான் இப்போ நான் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மொழியை கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி ஒரு ஸ்கில் செட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, இப்போது தேர்ட் இயரில் இந்த காணொலி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ இன்னும் ஒரு 2 செமஸ்டர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு N4 வரைக்கும் முடிக்க முடியும், இல்லை ஒரு N3 வரைக்கும் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் உங்களால் முடிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு N3 முடிக்கிறீங்க. அதுக்கடுத்து உங்களோட ஸ்கில் செட்டை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நிறைய பேர் வந்து இந்த டிசைனில் இருக்கிற இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறவங்க டிசைன் படிப்பாங்க. CAD அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை படிச்சுட்டு எப்படின்னா வந்து வெளிநாட்டில் என்ன ஒரு டிசைன் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். நிறைய வழிகள் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல்ன்றதுனால நான் இது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க CATIA அப்படின்ற ஒரு டூலை மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்களே கண்டி, ப்ராடக்ட் நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வரக்கூடிய ஒரு நாலேஜே கண்டி. அது வந்து நம்ம வெளியில் போயிட்டு நம்ம கேட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டீப்பெல்லாம் வந்து கோர்னா என்ன, கேவிட்டின்னா என்ன, பார்ட்டிங் லைன்லாம் என்ன, ஒரு ப்ராடக்ட்டில் எந்தெந்த இடத்துல எப்படி திக்னஸ் வைக்கணும், ஸ்னாப்னா எங்கே வைக்கணும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னா என்ன, இதெல்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் ஸ்கில் செட் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கில் செட்டை வளர்க்குறதுக்கு வளர்த்தா நம்மளுக்கு வந்து என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ரோட் மேப்பை வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோடய கம்பெனியோடைய மெயின் டார்கெட் மொழியை கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கில் செட் சம்மந்தமாக அவங்கள எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறமா ஜப்பானுக்குள்ளே வரதுக்கான ரூட் என்ன அப்படின்றத காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்பெனியுடைய மெயின் கோல். ஃப்யூச்சரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இல்லை இங்கேயே வந்து நான் ஒரு ஜப்பானில் ஒரு மார்க்கெட்டிங் டீமை போட்டு இங்கே என்னென்ன ஜாப் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நானே வந்து இங்கே ஹையர் பண்ணி இங்கே ஜப்பானில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனங்களில் பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும், இல்லைனா டைரெக்டாகவே வந்து லிங்க் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் வந்து ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு
மொழியை கற்றுக் கொடுக்குறேன், ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறேன், வழியை வகுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு மெயின் குறிக்கோளாக வந்து இருந்துகிட்டு இருக்குதுங்க. மொழியை கற்றுக்கிறதுனால மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஜப்பானில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதம மந்திரி ஜப்பானுக்கு வந்திருந்தார். ஸோ 5 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதன் மூலியமாக ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேபர் கேட்டகரியில் வரவங்களா இருக்கட்டும், இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல ரிசர்ச்சில் இருப்பாங்க, இல்லை இன்ஜினியரிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்குமே நல்ல ஒரு பொட்டென்ஷியல், ஒரு 5 லட்சம் பேருக்கு அடுத்த 5 வருஷத்தில் ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? இதுக்கு மொழியும் ஸ்கில் செட்டும் இருந்தது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து இங்கே ஜாபில் வந்து சேர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ ரெண்டாவது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, என்னப்பா இங்கேயுமே வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து போயிட்டுருக்குது, இங்கே வந்து ஃபாரினர்ஸ் எதிரான ஒரு தாட் இருக்கே அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு காரணங்கள் பல பின்னாடி இருந்தாலும் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதை பற்றி நான் வேணால் தெளிவாக ஒரு காணொலி தனியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, இப்போ நான் யூஎஸ் போகிறேன்னா எனக்கு $2000 எனக்கு வருதுப்பா, எப்படி பார்த்தாலும் கையில் நின்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜப்பானில் அந்த ஒரு மைண்ட் செட்டோடு வராதிங்க. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ வேஜஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜப்பானுக்குள்ளே வராரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கான அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில கம்பெனிகள் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அலவன்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்சஸ் பெரும்பாலும் எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சில ரேரான கம்பெனிகள் ஃபுட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுட் அலவன்ஸ் இல்லைன்னே வச்சுக்கலாமே. உங்கள் கையில் பென்ஷனு, இந்த பிஎஃப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதெல்லாம் போக உங்கள் கையில் வரக்கூடிய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,60,000 ஜப்பானிய யென் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70,000-80,000 உங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கே உங்களுக்கு வந்து செலவாயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 90,000 ஜப்பானிய யென்லேருந்து ஒரு 1,00,000 ஜப்பானிய யென் தான் வந்து மாதத்துக்கு சேர்க்க முடியும். அப்போ அந்த 1,00,000 ஜப்பானிய யென்னை நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு யென் ரேட் கன்வர்ஷன் ஒரு சில டைமில் வீக்காகவும் போகும். அப்படி போச்சு அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட ஒரு 55,000 ஒரு 60,000 ஐஎன்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்க. பட் ஆனால் நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஎஸ் மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்றது கிடையாது. எடுத்துகிட்டு உடனே நாளைக்கோ வேலை கிடையாது போடா அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சேஷாயினாக வந்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு செக்யூர்டாக சஸ்டைனபிளான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கேன். எப்போ வந்து இதுக்கான டெமோ கிளாஸஸ் இருக்குது, எப்போ வந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது டெமோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தோட ஒரு 20-24 தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 21, 24 வந்து பார்த்திங்கன்னா வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றியான பேம்ப்ளேட் வந்து நான் தனியாக போஸ்டர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்ன டைமு, என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் இன்னும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும். உங்களோட குவைரிஸ் எதனா இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டெமோ கிளாஸஸ் 2 முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த ஒரு காணொலி பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.